ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அகில் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் அருண்பர்சன். தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் செல்வநாயபுரம் மேற்கில் ஒரு அருமையான இடம் பார்த்துருக்கு. மெயின் ரோட்டுக்கு மிக அருகாமையிலங்க. பாருங்க, அங்கேருந்து கரெக்டாக ஒரு 300 அடியில் மெயின் ரோடு. பாருங்கள், வண்டி போய் பாருங்கள், பார்த்தா தெரியும் உங்களுக்கு. மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 300 அடி மேடம் வந்துடலாம். இந்த புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரோடு இருக்குது பாருங்கள், தார் ரோடு இருக்குது. தார் ரோட்டுக்கு அடுத்த கீழ்புறம் அருமையான இடம். நான் நின்று பேசிகிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா 16 அடி பாதைங்க. பாருங்கள், அந்த பாருங்கள் வண்டி நிற்க பாருங்கள், பைக்கு நிற்க பாருங்கள். அது 16 அடி பாதை. அந்த கீழே பாட்டுதாங்க, வண்டி கீழ்புறம் தான் பாருங்கள். இதுதான் இது ஒரு 50க்கு 48 அடிங்க. ரோடு பேஸு பார்த்தீங்கன்னா 50க்கு 48. நம்ம இடத்துக்கு கீழ்புறமாக ஒரு பாதை இருக்குது. அந்த பாதை வந்து நீங்கள் பணம் கொடுக்கண்டா. 10 அடியில் ஒரு பாதை இருக்குது, அதுக்கு நீங்கள் பணம் கொடுக்கண்டா. இதில் மட்டும்தான் 8 அடிக்கு நம்ம பணம் கொடுக்கணும். 2 பாதை இருக்குது நம்ம இடத்துக்கு. இந்த பிளாட்டை 2ஆக வேணால் பிரித்து போட்டுக்கலாம். அது பழைய பிளாட்டு, அப்ரூவல் பிளாட்டு. நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இதை வந்து 2ஆக பிரித்து கூட போனால் போட்டுக்கலாம். இந்த இடம் தேவைன்னா இடம் பிடிச்சிருந்தா இவ்வளோ நம்பர் கால் பண்ணுங்கள். பார்ட்டி வந்து சென்ட்டுக்கு வந்து 6,50,000 கேட்காரு. இந்த ரோட்டுக்கு அருகாமையில், தென்காசி டு திருநெல்வேலி மெயின் ரோட்டுக்கு அருகாமையில், இந்த பக்கத்தில் இருக்க பேரல் ரோட்டுக்கு அருகாமை இல்லைங்க. மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 300 அடியில் நம்ம இடத்துக்கு வந்துடலாம். இப்போ அருமையான இடம். பக்கத்தில் ஃபுல்லாக சுற்றி ஃபுல்லாக வீடு இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பார்ட்டி வந்து 6,50,000 கேட்குறாரு. எங்கள் அவர் எவ்வளோ வேணாலும் கேட்கட்டும். துட்டை கொண்டு போவோம், உட்காந்து பேசுவோம், தருவார். பணத்தோடு வாங்க, உட்காந்து பேசி கம்மியாக எடுத்து தரேன். நன்றி. உங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான்னு அமைக்கிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ எங்கள் சேனலில் இருக்குது, அதை பாருங்கள்.